இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்திய இந்த போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் நடந்த அசால்ட் ரிசல்ட்டான இந்த மேட்ச்சில் என்ன நடந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்த ஆளுங்க நாங்கள் பழக்கிறேங்க அப்படின்னு உள்ள வர மற்றும் ஒரு புதிய படைப்பாக வெளிவருகிறார்கள் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி. இந்த தொடர் அவைவா என்று இது வெற்றி வாகை சூடுவா என எதிர்பார்த்த நிலையில் மழை பெய்து மேட்சை திருப்பி போட்டது. இந்த மேட்ச் அப்படி இப்படி செய்வான்னு பார்த்தா மயம் வந்து கட்டு போச்சு. அட என்னடா மேட்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லி முடியறதுக்குள்ளே மொத்த மேட்சும் முடிஞ்சிடும்டா, அதுக்குள்ளே ஓப்பனிங் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இறங்கினாங்க. அடுத்தடுத்து விக்கெட்கள் சரிந்ததால் இந்திய அணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த விக்கெட் வந்து பார்த்தா இந்த மேட்ச் நம்ம பார்க்கணும். ஆஜானுக்கும் மஜானுக்கும் ஐயோ போயப்பா தான் கோவிந்தனுக்கு இப்படி ஆடுறானுங்க, அடுத்து வாப்பா பண்ணிட்டு உனக்கு இல்லைப்பா பேண்ட்டு அப்படின்னு சொல்லி அனுப்ப பாண்ட் மற்றும் அவரது அதிரடி ஆட்டத்தால் எடுத்து அடிக்கு வித்திட்டார். நீ ஆச்சு அந்த 42 தான் எங்கள் கோவிந்தனுக்கு சரியாக இருந்தது. அதுவும் தேண்டி இது பண்ணியிருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. 119 ஒரு ஸ்கோரு, இதுக்கு பேர் போகிற இதெல்லாம் ஒரு ஸ்கோரை அப்படின்னு கேட்க தோணுது, உங்களை பார்த்து சிரிக்க தோணுதுன்னு உலகமே இரட்டைக்கு பார்க்கையில் இடித்தாலும் பூமியை உழுதாலும் உடக்கி ஏற்படுப்பதில்லை கிஸ்தி அப்படி என்று பாகிஸ்தான் அணி உள்ளே இறங்க ஐயா தலைவரை சப்ப மேட்டு சால்ட்டு வாட்ரு அஜிப் என் பேர் நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு மொதல் அவர் கூட மொத்தம் வரும் போட்டு முடிச்சிக்காம கோவிந்தா இந்த மேட்ச் 10 ஓவரில் முடிச்சு அவனை ரெக்கார்டு பண்ண வைக்கிறேன் போடு கூடும் தலைவர் ரோஹித். முதல் ஓவரை வீசி ஆஸ்தீப் சிங்கின் அபாரமான துல்லிய பந்து வீச்சு என்று நினைத்தால் 4 சிக்ஸர்களாக பகர்ந்தது. 50 ரன்களுக்கு விக்கெட் குறைவாக இருந்த நிலையில் பாபர் அசம் அவுட் இழந்தார் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள். பும்ரா அதுக்கு தான் இருந்தான் பூம் பூம் லக்கடி பூம் சக்கடி அப்படின்னு சாக்கடி மாவடி போட்டு அப்படி திருப்பி அப்படின்னு பாபர் அசம் அடித்து அமிச்சு ஸ்டெம்பு பிடுங்க வச்சு அனுப்பின கதையா. அடுத்து வாருங்கள் மட்டையை திரட்டுங்கள். அடுத்து வந்த பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்களை நிலகுலை செய்ய வைத்தார் ஜஸ்பிரீத் பும்ரா. எங்களாண்டியா மொத்த பவுலர் ஆண்டியா நாங்கள் அடிக்க மாட்டோங்க, ரன் எங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வர்றேங்க எல்லாரும் அச்சு கொயன்னு ஆக்கிறோம், வானத்தை போல ரெண்டாக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்க. மறுபக்கம் இந்திய அணியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்காமல் திணறிய பாகிஸ்தான் அணி இதுவா மேட்ச் என்று நினைத்து சொற்ப ரன்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து ஆட்டமிழக்க செய்தது. அதுலேயும் குறிப்பாக சொன்னால் ரிசான் விக்கெட்டு சும்மா ஸ்டேம்பு பிடிங்கிடுச்சா பாய், எங்ககிட்ட வச்சுக்காதீங்க நாங்கள்லாம் அப்படி தாங்கன்னு சொல்லி முடிக்க. பறந்து பிடித்த ரிஷப் பண்ட் பும்ராவின் துல்லிய பந்து வீச்சால் பாண்டியாவின் நிலையுலைய வைத்த பவுலிங்கால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆப்போனண்ட்டுக்கு ஆப் அடிக்கவில்லை. அப்படி என்று நடக்கும் போதுதான் மாற்ற மேட்ச் முடிஞ்சிச்சிங்க. இதுதான் பண்ணுங்க அப்படின்னு சூப்பராக ஆடிங்க அமர்கலம் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து விக்கெட்டுவியா அதிகபட்சமாக பும்ரா அவர்கள் 3 விக்கெட்டை எடுத்து சற்று நிலை மாறினாலும் நாங்கள் இருக்கோம் சார் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு யாருமே அவங்க விளையாடாத பாட்டு மாட்டம் 42 தனிக்காட்டு ராஜ்யா விளையாட்டம் நம்ம ராள் வந்துட்டாருங்க. சூரியகுமார் யாதவ் தூபே ஹார்திக் பாண்டியா ஜடேஜா சொற்ப ரன்களில் ஆட்ட விழக்க மற்ற பேரும் அவுட் ஆகிட்டாங்க. இமையா சாஞ்சாலும் என்ன கண்ணில் தண்ணி வந்தால் என்னன்னு பாகிஸ்தான் உள்ள வேறேன் அப்படி அடிங்க முறுக்கு கொஞ்சம் சுடுங்க அப்படின்னு சொல்ல அந்த அணியின் அதிகபட்சமாக ரிஸ்வான் 31 ரன்களை எடுத்து அவர் ரன்களை சேஸ் செய்த உதவினார். இது ஒன்று வெற்றி அனைத்து விக்கெட்களை இழந்த பாகிஸ்தான் அணி அவ்வாறு வெற்றியை பெற்றது இந்திய அணி. முடிஞ்சா போச்சு மேட்ச் வின் ஆயிடுச்சு. கொண்டு வாங்க அந்த மேன் ஆஃப் த மேட்சிங் காடை குட்டுங்கப்பான்னு சொல்ல ஸ்டெம்புகள் பிடுங்குது பும்ராக்கு வணங்குது அப்படின்னு நோட்டையும் வணங்குதையா பும்ராவை பார்த்து தூக்குதையா அப்படின்னு சொன்னேன். மேட்ச் வின்னிங்க சொர்க்கத்தில் பறக்கிறாங்க.